கனவுல கூட நயன்தாராவோட கல்யாணம் ஆகணும்னு கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். இவனுக்கு ஜிம்பாப்வே கனவுல கூட சூப்பர் எனக்கு அதாவது அவங்க இருக்கிற குரூப்ல டாப் போவோம், சூப்பர் 8 போவோம். கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. இது ஒரு செம்ம இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. 24ல அவங்க வந்து ஆடவே இல்ல. இப்ப வந்து குரூப் டாப் பண்ணி சூப்பர் 8 இந்தியாவோட ஆட போறாங்க. டீம்ல இருந்த ஒரே பிரச்சனை ஜிம்பாப்வே இல்ல. ஃபினிஷர். த ராசா த ஃபினிஷர். என்ன அடி அந்த பிச்சில் யாருமே சிக்ஸ் அடிக்கும். நாம தானே பேசுவோம் 85 மீட்டர் சிக்ஸ் அடிக்க முடியாது, பெருசா இருக்கு, எப்படி அடிப்பீங்க? குவாலிட்டி ஸ்பின்னரை போட்டு தூக்கி தீக்ஷன் அவ தூக்கி கடாசராம்பா சிக்ஸ் 10 நிமிஷங்க வழக்கம் போல. சிக்ஸ் எனக்கு தேவையில்ல. 4 எப்படி அடிக்கணும்னு அடிச்சு காட்டினாரு. 10 நிமிஷங்க. அவரு எப்படி நான் ஒரு லெஜண்ட். நம்ம ஊர் சச்சின் டெண்டுல்கரா அவரு அவங்க ஊர் சச்சின் டெண்டுல்கரா மாதிரி இருக்கிறாரோ இல்ல அந்த ஸ்டேட்டஸ் வந்துடும் கொஞ்ச நாள்ல ஒரு 5-6 வருஷத்துல. நான் இப்ப அதை கூட பார்க்கல. இப்போ டீமே அவரை மட்டும் தானே டிபெண்ட் பண்ணி இருக்கு. மத்த யாரும் அடிக்க மாட்டேங்கிறாங்களே. இப்ப அவரு ஒரு வேலை இப்ப ஹலோ வணக்கம் கிரிக்கெட் கச்சேரி நண்பர்களே. இன்னைக்கு ஸ்ரீலங்கா vs ஜிம்பாப்வேவோட மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஜிம்பாப்வே அது எந்த குரூப்லயும் நினைக்கிறீங்க? ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து இருக்கிற குரூப். உங்களுக்கு ஒரு குறிப்பு நான் சொல்லணும். 2024ல வந்து அவங்க குவாலிபிகேஷனே ஆடல. அதாவது 24 2020 வேர்ல்டு கப் ஆடாத அந்த டீம் 26 2020 வேர்ல்டு கப்ல அந்த குரூப்ல ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா இருக்கிற குரூப்ல நம்பர் 1 ஸ்பாட்டை பிடிச்சிருக்காங்களா? எவ்வளவு பெரிய விஷயம். சிக்கந்தர் ராசா, தி மேன், தி மித், தி லெஜண்ட். எப்பா என்ன அட்டி. அந்த அப்படியே அந்த 50-50% இருந்துச்சு வின்னிங் பெர்சன்டேஜ். 2 ஓவர் தான் மேட்ச் அப்படியே ஜிம்பாப்வே பக்கம் மாத்தி விட்டாரு. ஸ்ரீலங்கா பக்கம் நாம ஆஸ்திரேலியாவோட ஜெயிக்கும் போது அயர்லாந்தோட வின் பண்ண போதோ குறை இல்லாத மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ஏகப்பட்ட குறை இருந்துச்சு. வாங்க அதை பத்தி எல்லாம் பேசலாம். நான் என்ன நினைக்கிறீங்க நீங்க மேட்சை பத்தி? நீங்க மேட்ச் பத்தி இந்த சின்ன டீம்ல இருந்த ஒரே பிரச்சனை ஜிம்பாப்வே இல்ல. ஃபினிஷர். த ராசா த ஃபினிஷர். என்ன அடி அந்த பிச்சில் யாருமே சிக்ஸ் அடிக்கும். நாம தானே பேசுவோம் 85 மீட்டர் சிக்ஸ் அடிக்க முடியாது, பெருசா இருக்கு, எப்படி அடிப்பீங்க? குவாலிட்டி ஸ்பின்னரை போட்டு தூக்கி தீக்ஷன் அவ தூக்கி கடாசராம்பா சிக்ஸ் பவுலர்ஸ் போட்டு 103 மீட்டர் 109 மீட்டர் 85 மீட்டர் சிக்ஸ் அடிக்கிறதே சொன்னோம். நீங்க 85 மீட்டர் அடிக்கிறீங்க, 103 மீட்டர் 109 மீட்டர் சிக்ஸ் அடிக்கிறேன் அடிச்சிட்டு இருந்தாங்க. 4 சிக்ஸர் வச்சு வச்சு தள்ளினாரு. எப்பா பிரையன் பெர்னட் யாரியா நீ? ஏன்னா உள்ள வந்து என்னடா 12 பாலுக்கு எட்டுற, நீ எங்கடா தேத்த போற? நான் 12 பாலுக்கு எட்டுறேன், என் டீமுக்கு தேவை 40 பாலுக்கு 50 ரன், மத்ததெல்லாம் மத்தவங்க பாத்துக்குவாங்க. சூப்பரா இருந்தாரு. விக்கெட் இதுதான் ஆஸ்திரேலியால நடந்தது. ஒரு சைடு விக்கெட் போய் விக்கெட்டே உழுவல. அவருக்கு அவுட்டே ஆகல இந்த வேர்ல்ட் கப்ல. ஆமா, அது ஒரு ரெக்கார்டு. பிரையன் மெக்கர் இதுவரைக்கும் விக்கெட், அதுவும் இந்த மாதிரி ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி டீம் இருக்கும்போது ஒரு ஜிம்பாப்வே பிளேயர் ஓப்பனர் அவரு விக்கெட்டே ஆகலங்கிறது எவ்வளவு பெரிய அதிசயமான விஷயம். அதோட ஸ்ரீலங்காவை பத்தி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 11 அப்புறம் ஸ்கோர் கையில் இருந்த மேட்ச் எங்க இருந்து நான் இன்னைக்கு 200 வந்துட மாட்டிருக்கு இந்த பிச்சிலன்னு பார்த்தா அநியாயத்துக்கு மிடில் ஆர்டர் சொதப்பி தசுன் சனங்க கேப்டன் இன்னிங்ஸ் ஆடணும். ரொம்ப புவர் கிரிக்கெட். ஆனா அது ஃபீல்டிங் பார்க்க முடியல. பாயிண்ட்ல எத்தனை கேட்சியா விடுவீங்க? எத்தனை 4 விடுவீங்க நீங்க? 4.5 ஓவருக்கு ஸ்ரீலங்கா 54 ரன். பவர் பிளேல செம்ம ஸ்டார்ட். நான் தான் கலாய்ப்பேன் குஷால் பெரேராவை. என்னடாடி அந்த 153க்கு அப்புறம் அடிக்கவேலைன்னு இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதை கேபிட்டலைஸ் பண்ணிருக்கணும், விட்டுட்டாரு. 10 நிமிஷங்க வழக்கம் போல. சிக்ஸ் எனக்கு தேவையில்ல. 4 எப்படி அடிக்கணும்னு அடிச்சு காட்டினாரு. 10 நிமிஷங்க. அவரு எப்படி நான் ஒரு லெஜண்ட். நம்ம ஊர் சச்சின் டெண்டுல்கரா அவரு அவங்க ஊர் சச்சின் டெண்டுல்கரா மாதிரி இருக்கிறாரோ இல்ல அந்த ஸ்டேட்டஸ் வந்துடும் கொஞ்ச நாள்ல ஒரு 5-6 வருஷத்துல. நான் இப்ப அதை கூட பார்க்கல. இப்போ டீமே அவரை மட்டும் தானே டிபெண்ட் பண்ணி இருக்கு. மத்த யாரும் அடிக்க மாட்டேங்கிறாங்களே. இப்ப அவரு ஒரு வேலை இப்ப எல்லா நாளும் அடிக்க முடியும்னு சொல்லுவோம். ஒரு நாள் பேட் டேவா இருந்துட்டு இனிமேட்ல வர மேட்ச் எல்லாமே இம்பார்ட்டன்டான மேட்ச். ஒரு பேட் டே இருந்தா டீம் எப்படி 120 அடிக்க கஷ்டப்பட மாட்டிருக்கு. அந்த மாதிரியான ஸ்குவாட் மாதிரி தெரியுது. ரஜினி படத்துல வாழ்க்கை 8 பிரிச்சுக்கோங்க மாதிரி ஸ்ரீலங்கால 10 நிமிஷங்காவை பிரிச்சுக்கோங்க. 10 பேரும் 10 நிமிஷங்காவா இருந்தா மட்டும் தான் ஸ்கோர். இல்ல நான் கூட சரித்த சலங்காவை ஏன்டா டிராப் பண்ணிட்டு பவன் ரத்நாயகவை ஆட வைக்கிறாங்க நினைச்சா அந்த பையன் இன்னைக்கு என்ன பினிஷ் இல்லைன்னா 140 155 போயிருக்கும். ஆமா 155 140 வந்திருக்காது. புடிச்சு கடாசி விட்டாங்க கடைசி நேரத்துல. ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு பவன் ரத்நாயக் நல்லா ஆடுவார் கமெண்ட் பண்ணாரு. நானும் என்ன புது பிளேயரா இருக்கு என்ன தெரியல அப்படின்னு பார்த்தேன்.
இல்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா டீம்ல என்ன குறைன்னு நினைக்கிறேன்னா, தசுன் சானாவும் நான் என்னைக்குமே நம்பினது கிடையாது. ம். இந்த இந்தியாவோட ஒரு மேட்ச் செம்மையா அடிப்பாரு. நான் அதுலருந்து நெறைய டைம் பார்த்திருக்கேன். ஒரு மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவோட 2020 மேட்ச் வந்து எஸ்ஏல விட்டா புடிச்சு கடைசி ஓவர்ல 24 ரன் என்னமோ அடிக்கணும். ம். பயங்கரமா அடிச்சு ஸ்ரீலங்கா அந்த சீரிஸ் ஜெயிப்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த மேட்ச். அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அவரோட ஃபார்ம்ல டிப் ஆயி தான் கேப்டன்சில இருந்து தூக்கி சரித்த சிலங்கா குடுத்தாங்க. சரித்த சிலங்காவ இப்ப கேப்டன்சில இருந்து தூக்கிட்டு தசுன் சானாக்கு குடுக்குறாங்கன்னா, ரத்நாயகே நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. அவர் மிடில் ஆர்டர் ஆகட்டும், அவர் ஒரு ஹிட்டர்ங்கிறதுக்கோசரம் குடுத்துருக்காங்க. ஆனா தசுன் சானக அந்த இடத்துல நின்னு ஆடி இருக்கணும். தேவையில்லாம ஷார்ட் அடி அவுட் ஆயிட்டு போயிட்டாரு அந்த இல்ல டைம்ல. அந்த டைம்ல அது கூட நீ தர்ஷன் ஷானாக்கா ஓமன் கூட ஆடினாரு பாருங்க. ஒரு ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சாரு அவங்க டீம்ல 19 பாலுக்கு 50 அடிச்சாரு. அதெல்லாம் நான் அந்த அந்த இன்னிங்ஸ் இப்ப நம்ம கேட்கல. அதிலிருந்து ஒரு 50% தானே கேட்குறோம். பால் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துட்டு ஆடுங்க. 7 பாலுக்கு ஆடுறோன்னு ஒரு கேப்டன் இப்படி ஆடினா எப்படி? இந்த இந்த மேட்ச் தோத்தது காரணமே அவரோட பேட்டிங் தான். ஏன்னா கரெக்டாக செட்டில் இருந்து அவரோட பிளேஸ்மெண்ட் அந்த இடத்துல தானே இறங்கி எல்லா மேட்ச் ஆடி இருக்காரு. இன்னொரு 2 பால் கூட பார்த்துட்டு ஒரு 2 6 அடிச்சிருந்தாருன்னா என்ன ஸ்கோர் எங்கேயா போயிருக்கும். இது இன்னும் ப்ரெஷர் போட்டிருக்கு இந்த ஸ்கோர்ல. ஜிம்பாப்வேக்கு ஸ்கோர் போர்ட் இல்ல பிரஷர் தானே இருந்திருக்கும். ஆமாமா. 178 ரன் சேசிங் பண்ணோம். அது எப்படி இந்த பிட்ச்ல நம்ம பார்த்திருக்கோம். ஆஸ்திரேலியா வந்து 170 ரன் சேசிங் பண்ற தவிர்த்துட்டு 20, 23 ரன் வித்தியாசம் தோத்துட்டு போனாங்க. ம். அதே ஜிம்பாப்வே 3 பால் ஸ்பேர் வச்சு அடிச்சுட்டு போறாங்க இந்த சேசிங்க. நான் என்ன சொல்றேன்னா, கமிந்து மெண்டிஸ் உங்களுக்கு இருக்கிறாரு. அவர் என்ன ஆடுறீங்க பியூர் பேட்ஸ்மேன் ஆடுறீங்களா? அவர் ஆல்ரவுண்டர் தானே. கை சுத்தி லெஃப்ட் ஆர்ம்லயும் போடுவார், ரைட் ஆர்ம்லயும் போடுவார். ஒரு இடையில ஒரு ஓவர் சுருவி விட்டுருக்கலாம்ல. இன்னைக்கு வந்து மகேஷ் தீக்ஷனா பயங்கர அடி. 14 எக்கனாமிக்ல இன்னைக்கு போட்டிருக்காரு. அவரை கொட்டது ஓவர் குடுத்துட்டு இருக்கிறீங்க. கடைசி ஓவர்ல 9 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் உடையது ஷார்ட் பிட்ச் பால் போறாரா? நீங்க ஏன் அந்த இடத்துல வந்து டில்சன் மதுசங்கா குடுக்கல? அவரு இன்னைக்கு சூப்பரா ஓவர் போட்டிருக்காரு. 3 ஓவருக்கு 20 ரன். முடிச்சு ஃபர்ஸ்ட் பாலே முனியாங்கோ 6 அடிக்கிறாரு. ஏகப்பட்ட கேப்டன்சி எரர்ஸ் இன்னைக்கு வந்து தர்ஷன் சானகா பண்ணது. பிளண்டர். நான் வந்து இந்த மேட்ச் பாகிஸ்தான் மேட்ச் வந்து சல்மான் அலியாக சொன்னோம்ல, அந்த பிளண்டரோட மிகப்பெரிய பிளண்டர். நான் ஏன் இந்த மேட்ச் தோத்ததுக்கு இவ்வளவு ஆதங்கமா பேசுறேன்னா, நமக்கு ஸ்ரீலங்கால இருந்து ஏகப்பட்ட வியூஸ் இருக்காங்க. நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க வந்து தோத்துட்டு போனா சூப்பர் 8ல வந்து ஒரு மொமெண்டம் போயிரும். ஜிம்பாப்வேக்கு வந்து அந்த மொமெண்டத்தை கேரி பண்ணிட்டு இந்தியா வர போறாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன். இல்ல இப்ப ஸ்ரீலங்காவுக்கு இது ஐ ஓப்பனிங் மேட்ச் தான். நான் அதை எடுத்துக்குவேன். என்னதான் ம். ஜிம்பாப்வே கூட அடி வாங்கியிருந்தாலும், அவங்க இன்ஜுரி நாம பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒண்ணும் பெருசா பண்ணாது. ஆனா இன்ஜுரி நமக்கு அசரங்கா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இல்ல. பதிரா நம்ம சொன்னோம். ஆனா இந்த மாதிரி சின்ன டீம்ல பதிரான பயமுறுத்தி இருப்பாரு. அது மிஸ் ஆகுது இங்க. இங்க பரமோத் மதுசாங்கா வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர் தான் போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஸ்விங் ஆச்சானா. ஆனா அடிச்சிட்டாங்க அவரு. 2 ஓவர் தான் போட்டாரு. 23 ரன் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தர்ஷன் சானகா போட்டாரு. ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதெல்லாம் ஓகே. பட் ஆனா இந்த டீம்ல நம்ம இன்னும் சொல்ல போனா பவுலிங் பிரச்சனை தான். அஸ்ரங்கா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னரோ, பதிரானா மாதிரி இவ்வளவு நாள் பயமுறுத்துற ஒரு பவுலர் இல்லாதனால தான் நீங்க ஜிம்பாப்வே ஜெயிச்சிருச்சு. உண்மை நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தர்ஷன் ஏமனாத் இவங்க கூட நல்லா போட்டாரு. இன்னைக்கு பரவாயில்ல. 2 விக்கெட் அப்படித்தான் எடுப்பாரு. நல்லா போட்டாரு. ஆனா ம். 2 ஓவர் நல்லா போட்டாரு. 3வது ஓவர் புடிச்சு சிக்கந்தர் ரசம் குப்பி விட்டாரு. ஒப்பிட்டான். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஓவர் 6. அடிச்சிட்டாரு. அதெல்லாம் அது இப்ப அசரங்காவே இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன்ல அடி வாங்கியிருப்பாருன்னு வச்சுக்கலாம். மத்த அடி பவுலர்ல என்ன வாங்கியிருப்பாரு. பண்ணிக்க தீக்ஷா நம்ம பாரு 14 ரன் ரேட்ல போடுவாரு. அதாவது தீக்ஷனை ஏன் கடைசி ஓவர் கொடுத்தாருன்னா, போன மேட்ச்ல அவர் கடைசி ஓவர் நல்லா போட்டார். கடைசினா 19 ஓவர் நல்லா போட்டாருன்னு இன்னைக்கு நம்பிக்கை வச்சு கொடுத்தாங்க. ஆனா அதுவே எங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சிருந்து இவருக்கே போயிருந்திருக்கலாம். மதுசானக்காவே போயிருக்கலாம். சூப்பரா போட்டிருந்தாரு. ஸ்ரீலங்கா வந்து ஒரு டைம்ல வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. அந்த குசால் மெண்டிஸ் வந்து கட்டை போட்டாரு இடையில 20 பந்துக்கு 14 ரன்னு. அந்த டைம்ல வந்து ஜிம்பாப்வேவுமே ஒரு கேப்டன்சி பிளண்டர் பண்ணாங்க. ம். ஏன்னா அந்த டைம்ல நல்லா ஸ்பின்னர் போட்டிருந்தாங்க. கிரைமரு, ராசா, அப்புறமேட்டுக்கு மட்டகசா எல்லாம் ஸ்பின் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மட்டகசாக்கு ஒரு ஓவர் இருந்துச்சு. வ ரைன் போலுக்கு 2 ஓவர் இருந்துச்சு. அவங்களுமே ஸ்பின் போயிருக்கலாம். பிராட் இவன்ஸும், முசரபானி இன்னைக்கு அடி வாங்கிட்டாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க இன்னும் 2 ஓவர் ஸ்பின் கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கலாம்ல. ஏதோ ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துக்கலாம். ஜிம்பாப்வே பார்த்தீங்கன்னா பிளானோட தான் எப்பயுமே ஒரு பிளானோட தான் வராங்க. நம்ம இது பாகிஸ்தான் மேட்ச்ல சொன்ன மாதிரி ஸ்கோர் ஃபர்ஸ்ட் யார் யார் எந்தெந்த ஓவர் போடணுங்கிற மாதிரி இடையில ஏதாவது மிஸ்டேக் வந்தால் ராயன் பரல் விட்றாங்க, ஸ்பின்னுக்கு விட்றாங்களே ஒழிய மற்றபடி அவங்க பிளான் படியாக தான் போகிற கடைசி 3 ஓவர் இவங்க தான் பண்ணணும், கடைசி ஸ்டார்டிங்கில் இவங்க தான் பண்ணுங்கிற மாதிரி ஒரு பிளானோட வந்துடுறாங்க. அதனால ஆனால் அப்படி பண்ணாதான் ஜிம்பாப்வே மாதிரி ஒரு டீமுக்கு சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஏன் பிளானை மாற்ற போகிறாங்க? ஓகே, ஓகே. ஜிம்பாப்வே போட்டுருங்க. ஸ்ரீலங்கால ஏகப்பட்ட குறை இருக்கு. 10 நிமிஷங்க அடிக்கலைன்னா பிரச்சனை. குசால் மெண்டிஸ் அடிக்கலைன்னா பிரச்சனை. பேட்டிங்ல வந்து தசுன் சனங்க அடிக்கணும். காமிந்து மெண்டிஸ் அடிக்கணும். ரத்நாயகர் போனாட்டும் நல்லானா இருந்தாட்டமும் அவரை விட்டுருங்க. அப்புறமேட்டுக்கு வந்து வெள்ளையலையும் கொஞ்சம் ஆடி தர்றாரு. பேட்டிங்கும் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி. இப்ப அசரங்கா 10 ரன் போனதுக்கு பவுலிங்கும் வீக்கா இருக்கு.
ரீப்ளேஸ்மெண்டா வந்து ம். நானா நினைக்கிறேன்னா வந்து தில்ஷன் மதுசங்க எடுக்கிறது பதிலா நுவான் துஷாரா எடுத்து வந்திருக்கலாம்ல. அதுதான் நானும் டெத் ஓவர் கேட்டேன். இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும்போது டெத் ஓவர் நுவான் துஷாரா நல்லா பந்து போடும். பவர் பிளேலயும் பந்து போட்டுருவாரு. அதுக்கு தான் நான் சொல்றேன். இல்ல நீ ஒண்ணு மறந்துட்ட. இன்னைக்கு பிரமோத் மதுசங்க ஆடியிருக்க தேவையில்ல. மதுசன். மதுசன் ஆடியிருக்க தேவை. சமீரா வெளிய இருக்காரு. ரெஸ்ட் பெரிய சமீரா இன்ஜூரி குடுத்துருக்காங்க. இல்ல ரெஸ்ட்ன்னு தான் சொன்னாரு. டாஸ் அப்ப. அதான் ரெஸ்ட். நான் என்ன சொல்றேன், அது வந்து ரெஸ்ட் ஏன் குடுத்துருக்காங்கன்னா, ம். நம்ம ஜிம்பாப்வே தானே ஈஸியா ஜெயிச்சுருன்னு அதுதான். குடுத்தாங்க. ஆனா அவிங்க அடிச்சுட்டாங்க. அதுதான். இப்ப சமீரா மாரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் யாருமே நீங்க டீம்ல 140க்கு மேல யாருமே போடல. 137ல இருந்து ஸ்லோயர் வேணா பொறுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சமீரா மாரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்தா 2 விக்கெட் கிடைச்சிருக்கும். ஃபாஸ்ட் போட்டிருந்தா ஃபர்ஸ்ட் இதுலயே கிடைச்சிருக்கும் பவர் பிளேலயே. அதை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஜிம்பாவே என்ன எதிர்பார்க்கறாங்க 136 டு 137ல பால் போடணும். அதுல வந்து எவ்வளவு அடிச்சு தேத்த முடியுமோ அதை பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா அது செம்மையா மாட்டிட்டாங்க ஸ்ரீலங்கா. இல்ல, நீங்க சொன்னீங்க லெக் ஸ்பின்னர் வந்து துஷன் கேமந்தால விக்கெட் எடுப்பாங்களே தவிர, லெக் ஸ்பின்னர் ஆல்வேஸ் ரன் வந்து லீக் பண்றவங்க விக்கெட் எடுப்பாங்க. நாம தீக்ஷனாவை தான் குறை சொல்லணும். தீக்ஷனா வந்து அவ்வளவு ரன் போயிடக்கூடாது. அவருக்கு ஏர்கர் போடுவாரு, இன் கட்டர் போடுவாரு, இன் ஸ்விங் போடுவாரு, கட்டர் இல்லாம ஸ்விங் பால் போடுவாரு. அதெல்லாம் வச்சுட்டு அவர் எப்படி இன்னைக்கு இத்தனை ரன் அடி வாங்கினாரு? பயங்கரமா அடி வாங்கிட்டாரு. இல்ல இன்னைக்கு ஸ்ரீலங்கா தோத்தது காரணம் தீக்ஷனா தீக்ஷனாவும் ஃபீல்டிங்கும் தான். ஃபீல்டிங் சொன்னீங்க. அந்த மறைமணின்னு சொல்லிட்டு ஜிம்பாவே பேட்ஸ்மேனு ஸ்வீப் அப்படி ஆடுற ரிவர்ஸ் ஸ்வீப் அழகா ஆடுறாருப்பா. நான் பார்த்துட்டு என்ன ஜிம்பாவே டீம் சூப்பர் அடிச்சாரு. இந்தியாவில் இப்படி ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட மாட்டாங்க யாருமே. அவரு சூப்பரா தீக்ஷனா பால் யார் ஆடுவா சொல்லு இப்படி ரிவர்ஸ் ஸ்வீப் வாய்ப்பே இல்ல. தீக்ஷனா எத்தனைக்கு 90 கிலோமீட்டர்ல போற பவுலர் கிடையாது. 110 திடீர்னு ஒரு பால் போடுவாரு. ரெண்டு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சாரு. நான் மிரண்டுட்டேன். யார நீ பார்க்கவும் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் நான் பார்த்ததே இல்லை. மேக்ஸ் எல்லாம் அடிப்போம் ரிவர்ஸ் ஸ்வீப் சைடு 6 ஏர்லயே தான் போவோம். இவர் ஏர்லாம் போல நீட்டா ஆடுறாங்க. ஜிம்பாவேல இப்படி ஒரு பிளேயரா அப்படின்ட்டு நான் அசந்துட்டேன். அதான் சொல்றேன்ல தீக்ஷனா ரன்னு லீக் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஒரு பவர் பிளேல 50 ரன் ஒரு ஜிம்பாவே மாதிரி டீம் கிட்ட நீங்க விட்டீங்கன்னா அப்புறம் எப்படி மேட்ச் திரும்பி வருவீங்க? அதுவுமே ஒரு சமயத்துல மேட்ச் வந்து வந்துருச்சு கையில வந்துச்சு. சிகந்தர் ராசா அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி இல்ல, அதாவது அவரு 10 பந்து 7 ரன் இருந்தாரு. அந்த ஸ்டேஜ்ல வந்து சிகந்தர் ராசாவை அடிக்கு விட்டாங்க. அதெல்லாம் ஒரு கடைசி ஓவர் கூட வந்துச்சு. ஜிம்பாவே அதுதானே பிரச்சனை. 9 ரன் மெயின்டைன் பண்ண முடியாது ஜிம்பாவே வச்சு. அங்கதானே ஜிம்பாவே போட்டுக்கலாம். ஃபாஸ்ட் பவுலர் போட்டுருக்கலாம். ஸ்லோயர் ஒன்னு யாருக்குமே போடல. இல்ல பென்னட்டும் 4 அடிக்கிற மாதிரி தெரியல. அவர் சிங்கிள் ஓரத்துக்கு மட்டும் தான் ரெடியா இருந்தாரு. அப்பதான் விக்கெட் விழுந்துடுச்சு. முனியாங்கும் அப்பதான் உள்ள வர்றாரு. ஷார்ட் பிட்ச் பால் வாகா போட்டு கொடுத்தாரு. ஜெக்ஸ்னா கடைசி விட்டார் 6. சரி இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கு தான் ஏகப்பட்ட குறை இருக்குது சூப்பர் 8 போறதுக்கு முன்னாடி. ஜிம்பாபே வந்து நான் சத்தியமா சொல்றேன், நான் கனவுல கூட நினைச்சது இல்ல. இந்த கனவுல கூட நயன்தாராவோட கல்யாணம் ஆனும் கூட நினைச்சு பார்த்துக்க மாட்டோம். இவனுக்கு ஜிம்பாபே கனவுல கூட சூப்பர். அதாவது அவங்க இருக்கிற குரூப்ல டாப் போவோம், சூப்பர் 8 போவோம், கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. இது ஒரு செம்ம இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. 24ல நாங்க அவங்க வந்து ஆடவே இல்லை. இப்ப வந்து குரூப் டாப் பண்ணி சூப்பர் 8 இந்தியாவோட ஆட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ சர்ப்ரைஸ் ஜிம்பாபே சூப்பர் 8ல தருவாங்க. நல்லா கிரீக் விளையாடுறாங்க. பென்னட், ராசா, இனிமேட்ல இந்த டீம் பார்த்து சர்ப்ரைஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த டீமா ஓகே ஆஸ்திரேலியா இருக்கு இன்னொரு டீம் ஆடி இருக்கு அப்படின்னு தான் பாக்கணும். நல்ல வேலை ஆஸ்திரேலியா வரல. ஜிம்பாபே நல்ல கிரீக் விளையாடுறாங்க. நல்லா வந்து விளையாடுவாங்க நம்பலாம். நீ அப்படி சொல்ல சூப்பர் 8ல வந்து 3-3 தோத்தாலுமே டஃப் கொடுத்துட்டு தூக்கணும். அப்பதான் அவங்க பேர் வந்து வரலாறு நெடுக நிக்கும். வந்துட்டு நாம எனக்கு என்னமோ தோணுது ஜிம்பாவே பார்த்துட்டு இவ்வளவு பெரிய கிரவுண்ட்லயே 6 அடிச்சு மேட்ச் எல்லாம் குரூஷியல் 160 180 அடிக்கிறாங்க. பவுலிங் நல்ல பவுலிங் தான். இல்ல ஹோம் கிரவுண்ட் டீம் அட்வான்டேஜ் வச்சிருக்கு. ஒரு டீம் கிட்ட நல்ல பவுலிங் வச்சு இப்படி அடிக்கிறாங்க. நாம தப்பிச்சுக்குவோம். பும்மரா வருண் சக்கரவர்த்தி ஏமாத்தி. அங்கெல்லாம் 2 பேர் என்ன பால் போடுறானே தெரியாம வெஸ்ட் இண்டீன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கால இவங்க எப்படி தடுக்க போறான்னு தெரியல. எல்லாம் பேட்டிங் 2 டீமுமே பேட்டிங் நம்பி தான் போகுது. ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. கிரைமர், ராசா, மட்டகாசா, ரெயின் போல்ட் ஒரு 15 ஓவர் போறது ஸ்பின் வச்சிருக்காங்க. பாஸ் பவுலிங் நல்ல 2 பாஸ் பவுலர் வச்சிருக்காங்க. நல்ல டீமா இருக்கு. வெல் பேலன்ஸ்டு டீமா இருக்கு. அந்த ராசா அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த 2 பேட்ஸ்மேன் மட்டும் சரியில்லை. முதல் நாள் வந்து பென்னட், மறுமணி, அப்புறம் வந்து ரெயின் போல்ட், ராசா 4 நல்லா இருக்கு. கீழே இருக்க அந்த 7 வரலும் அந்த 4ல இருந்து 5, 6, 7 அந்த ஸ்லாட்ல மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா சூப்பர் 8ல நான் செமி போனா சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். ஏன்னா நான்
நான் இவங்க எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஜோக்கர்ன்னு தெரியும். ம். வெஸ்ட் இண்டீஸ் சமீப காலமா ஜிம்பாப்வேட்ட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து சமநிலையில தான் வச்சிருக்காங்களே தவிர வந்து டாமினேட் பண்ணது கிடையாது. இல்ல எனக்கு வெஸ்ட் தெரிஞ்சு இண்டீஸ் இந்த வேர்ல்டு கப்ல வந்து டாமினேட் பண்றாங்களே தவிர ஜிம்பாப்வே கிட்ட இல்ல பைலேட்டரலா டாமினேட் பண்ணது கிடையாது அதிகமா. இல்ல நீ இப்ப ஜிம்பாப்வேக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன, இவ்வளவு நாள் ஸ்ரீலங்காவில் விளையாண்டுட்டு அங்க பிச் எல்லாம் நல்லா விளையாண்டுட்டு இப்ப திடீர்னு இந்தியா வர்றது மட்டும் தான் இங்க பிரச்சனை. ஆனா இந்தியா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பவுலிங் பிச்சா மாறப்போகுது இல்லை, பேட்டிங் பிச்சா தான் மாறப்போகுது. பேட்டிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. 180 இங்க பவுலிங் பிச்சில் 180 அடிக்கும் போது இங்க ஒரு 190 அடிக்க முடியாது அவங்களால சேசிங்கள பார்க்கலாம். ஃபீல்டிங் சூப்பரா பண்றாங்க ஃபீல்டிங் ஜிம்பாப்வே. உளுந்து உளுந்து தடுக்குறாங்க. ஸ்ரீலங்கா அங்கதான் தொத்துச்சு. எத்தனை கேட்ச் ஸ்ரீலங்கா நம்ம கம்மி 10 நிமிஷங்க புடிச்ச கேட்ச பார்த்துட்டு வாகோன்னு வாயா பொழந்துகிட்டு தான் இன்னைக்கு என்னடா ஃபீல்டிங் பண்றோம் என்ன கன்றாங்கடா அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்ல ஆயிடுச்சு. எத்தனை 4 பாயிண்ட்லயே போச்சு. 3 4 ரைன் பிரைனட் சும்மா அடிச்சு விட்டா 3 4 அங்கேயே போகுது. இல்ல ஏன் அந்த இடத்துல ஃபீல்டிங் நிக்க வைக்கவே இல்ல. அந்த இடத்துல 4 போயிட்டே இருந்துச்சு. சிகந்தராசா கூட 2 கட் பண்ணாரு அந்த இடத்துல. 4 போயிட்டு இருந்துச்சு. கடைசி வரலும் அந்த இடத்துல ஃபீல்டிங்கே வைக்கல. அவங்க ஸ்ட்ரைட்ல அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா ஸ்ட்ரைட்ல நிறைய அது இந்த அப்புறம் ஒயிட் ஆக்கர் பால் பண்ணும். எக்ஸிகியூஷனும் தப்பு, ஃபீல்ட் செட்டப்பும் தப்பு. அது இல்ல என்ன ஃபீல்ட் செட்டப் அதுக்கேத்த மாதிரி பவுலிங் பண்ணும். இல்ல இந்த நீ ஸ்டெம்புக்கு ஏக்கர் போட்டு ஒயிட் ஏக்கருக்கு வந்து போட்டு அந்த இடத்துல கட் பண்ணி விடும். நீ அந்த இடத்துல ஃபீல்டிங் வைக்கணும். எதுவுமே இல்லாம எப்படி இல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா சோக் பண்ண பார்த்துருக்காங்க. ஏங்க பாரு நான் ஃபீல்டிங் வச்சுறேன் உனக்கு, நான் அப்புறம் ஒய்டர் லென்த்ல போட மாட்டேன் உனக்கு கால்ட்டு தான் போடுவேன்ட்டு அப்படி போட்டிருக்காங்க. கனாவா ஜிம்பாப்வே சம்பவம் இலங்கை அதிர்ச்சி தோல்வியா? அதிர்ச்சி தோல்வியில தோல்வி அதிர்ச்சின்லாம் நான் சொல்ல மாட்டேன். தோத்துட்டீங்க நீங்க ஒத்துக்கணும். இலங்கை ரசிகர்களே மன உடைஞ்சு போயிடாதீங்க. சூப்பர் 8ல கண்டிப்பா அந்த டீம் செம்மி வரப்போகுது ஸ்ரீலங்கா. இது வந்து ஒரு பரிச்சாத்திர முனையில வந்து தோல்விதான். ஆனா வந்து நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க ஸ்ரீலங்கா. ஒரு சில தவறுகள் இருக்கு, அதை ரெக்டிஃபை பண்ணாங்களா நல்லா விளையாடலாம். ஏன்னா உங்க குரூப்ல இருக்கிற டீம் இங்கிலாந்து நியூசிலாந்துன்னு ஸ்பின் ஆட தெரியாத டீம் தான் வருது, ஸ்பின் பவுலிங் இல்லாத டீம் தான் வருது. நீங்க ஆடுறது பல்லைகளையில தான் விளையாடுறீங்க. அது வந்து நல்ல பேட்டிங் ரவுண்டா தான் நீங்களும் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் டீம் ரெடி பண்ணிட்டு போகணும். ஒரு உங்களுக்கு அதாவது சூப்பர் 8 போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கறது ரெக்டிஃபை பண்ணும். ஜிம்பாப்வே உங்களுக்கு ஒரு சில தப்புகள் இருக்கு, அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு போகணும். 4க்கு அப்புறம் பேட்ஸ்மேன் எப்படி ஆட போறாங்க. பிராட் ஈவன்ஸ் டெத் ஓவர்ல ரொம்ப அதிகமா ரன் கொடுக்குறாரு. முஸ்ரப் அனிமே நிறைய ரன் கொடுக்குறாரு. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி வணக்கம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.